ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் என்னுடைய கிச்சன் டூர் தான் உங்கள் கூட காமிச்சிருக்கேன். ஸோ இது கிச்சன் டூர் அப்படின்றத விட கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் எப்படி என்னோடய கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முதல்ல நான் என்னுடைய கவுண்டர் டாப் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லா இல்லத்தரசிகளுக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது கிச்சன் தான். என்னோடய கிச்சனை எனக்கு ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இப்போ தான் மாவு அரைச்சி முடித்தேன். ஸோ அதனால் இந்த ட்ரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30. ஸோ எனக்கு 11:30லே பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் மார்னிங்கில். இது கை சுட்டுக்காமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு க்ளவுஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் சன்னா தால் நைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் தண்ணி தவளை இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய சமையல் பண்ணி வச்சுருந்த ரெசிபீஸ் எல்லாமே எல்லா டிஷ்ஷஸுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காலையிலே பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 11:30க்குள்ளேயே என்னோடய கிச்சன் இந்த மாதிரி நீட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் பண்ணிடணும். ரீசன் பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுனால நான் மார்னிங்கே பண்ணிடுவேன். அந்த பக்கம் ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன். இது என்னுடைய அடுப்பு. ஸோ இந்த மாதிரி எனக்கு அப்பப்போ தொடச்சி நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சில டிப்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போடுறேன். அதுக்கப்புறம் அதோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வைக்கிறதுக்கான ட்ரே, அதுக்கப்புறம் அது மேலே ஒரு கேலண்டர் பேப்பர், இதில் கொஞ்சமாக உப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தனியாக, தோசைக்கு ஊற்றுறதுக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ சமையலுக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு எண்ணெய் கேன் வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் தீர தீர அதுலேருந்து எடுத்து நான் இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸில் ஊற்றிக்குவேன். ஸோ அதுக்காக இப்போ நான் என்னுடைய ரோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து ஆப்போசிட்டில் இந்த ஷெல்ஃப் இருக்குது. மேலே எப்போதுமே சில்வரில் தான் நான் யூஸ் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன். நடுவில் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஹோம் குயின்ஸுக்குமே தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே நான் இங்கே வச்சுருப்பேன். டக்கு டக்குன்னு நமக்கு தேவைப்படணும் அப்படின்ற பாத்திரம் இந்த நடு ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். ஸோ அது இப்போ கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நிறையாவே இப்போ நான் பாத்திரம் விலக்கி வச்சுருக்கேன் பாத்திரக்கூடையில். ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் அடுக்கிடுவேன். ஸோ இதுக்கு கிட்ட போயிட்டு நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். மேட்ச் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேசரி பவுடர் குட்டி டப்பா இருக்குது. இது ஜஸ்ட் சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, அதில் நைஃப் எல்லாமே கத்தி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஏலக்காய் டப்பா. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக சமைக்க மாட்டேன், சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கம்மியாக தான் சமைப்போம். மிளகு, ஜீரகம், அந்த ஸ்பைசஸ் எல்லாமே. இது இட்லி பொடி. இட்லி பொடி எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நான் முன்னாடியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம். இது குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கணுன்ற ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மிளகாய் பொடி நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவேன், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 months ஒன்ஸ் நான் அரைச்சிக்குவேன். பொட்டுக்கடலை இந்த டப்பாவில் ஃபுல்லாக காலையில் தான் கொட்டி வச்சேன். ஸோ அது எக்ஸஸாக இருக்கிறத பக்கத்துலேயே கவரில் வச்சுருக்கேன், மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜீனியும் காலையில் தான் கொட்டி வச்சேன். ஃபுல்லாக இருக்கிறனால எக்ஸஸாக இருக்கிறத பாக்கெட்லேயே வச்சுருக்கேன், சீக்கிரம் தீர்த்தரலாம் அப்படின்ட்டு. இது உப்பு, உள்ளார நாட்டு சர்க்கரை இருக்குது. இது எல்லாமே கப்பு காஃபி குடிக்கிற மக் எல்லாமே. அப்புறம் இதுக்குள்ளார கொஞ்சம் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ காற்று போனாலுமே நமுத்து போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் கவுண்டர் டாப்பு கீழே கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா நான் மார்னிங்கே எல்லா வேலையுமே முடித்ததுனால எனக்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துடுச்சு. ஸோ அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் அடுக்கி வைக்கணும்.
இந்த ரைட் சைட் கார்னரில் நான் வந்து வுட்டில் ஆன நிறைய கரண்டி, தோசை கரண்டி, தவா திருப்புறது அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு நிறைய வுட் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சில்வர் கரண்டி தனியாக, வுட்டு தனியாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து ஒரு எம்டியான வாளி இருக்குது, அது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு வச்சுருக்கேன். அண்ட் இந்த குச்சிப்பை நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் வச்சுருக்கேன். காய்கறிகள் போட்டு வைக்கவோ இல்லை ஏதாவது நமக்கு கவர் வந்து அதிகமாக வீட்டுக்கு தேவைப்படும், தேடிகிட்டே இருப்போம். இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குது. அரிசி மாவு, கோதுமை மாவு அந்த வாளிலையும் அந்த டப்பாலையும் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் சின்னதாக ஒரு பச்சை கலர் கூடை மாதிரி, அதில் காய்கறிலாம் உள்ளே போட்டு கழுவிக்கலாம். அப்புறம் காய்கறி கட் பண்ணுற போர்டு இருக்குது. இங்கே வந்து கொஞ்சமாக வந்து நான் தேவையானது வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாச்சு, இந்த மாதிரி மளிகை ஜாமான் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரித்து தான் நான் கிளிப்ஸ் போட்டு வச்சுக்குவேன், உள்ளே காற்று போகாமல் இருக்கும். மளிகை ஜாமான் அடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து நிறையா பேத்துக்கு ஒரு புது ஐடியாவாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து எப்போவுமே நம்ம ஹாலில் வந்து பைக் கீ வைக்கிறது, முக்கியமான பொருள் வைக்கிறதுக்காக ஆணி அடித்து செவரில் மாட்டியிருப்போம். பட் நானும் அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து தோசைக்கல் இதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய கிச்சன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்படின்னும் போது இது அந்தளவுக்கு இருக்காது, இருந்தாலும் என் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.